அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். துலாம் ராசிக்கு கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா 5ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல குரு பகவான் அண்டு சுக்கிரன் சேர்ந்து இருக்கின்றார்கள், 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இரு கிரகங்கள் இணைந்திருக்கின்றது, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கேது பகவான், 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய கிரக அமைப்புகள். அப்படி இந்த அமைப்புக்கு என்ன பலன் கிடைக்கும், சுப பலன்கள் என்ன நடக்கும்? கோச்சார பலன்கள் துலாம் ராசிக்கு மிகவும் அருமையாக இருக்கின்றது. அது தெளிவான விளக்கமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் நண்பர்கள் என்ன கேட்குறீங்க, நீங்கள் மாதம் துலாம் ராசிக்கு ராசி பலன் வெள்ளைக்கு வச்ச பித்தளை பானை மாதிரி பழன்னு அழகா அற்புதமாக கேட்குறதுக்கு இன்பத்தேன் வந்து பாயிற மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராசி பலனை நீங்கள் போட மாட்டேங்க ஐயா அப்படின்னு நண்பர்கள் சொல்கிறாங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறாங்க. இங்கே படுற நரக வேதனை உனக்கு தெரியுமா? நான் வேலை வெட்டி இல்லாமல் கஷ்டப்படுறது உனக்கு தெரியுமா? வருமான இழப்பீடுகள் நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தங்கிட்டையும் நான் சண்டை போட்டு மல்லு கட்டியிருக்கோம் உனக்கு தெரியுமா? ரொம்ப போராட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு கிடையாது. போகிற பக்கமெல்லாம் அடி மீதி வாங்கிட்டு இருக்கேன் ஐயா. பொருளாதாரம் எட்டி உதச்சி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்குது. சரியான வேலையில் போய் உட்கார முடியல, வேலையில் நிம்மதியாக செஞ்சு வெளியில் வர முடியல. இப்படியான சுச்சுவேஷனில் நான் போயிட்டுருக்கிறேன். நம்பினவெல்லாம் கழுத்தாக இருக்கிறான் ஐயா, நான் நம்பி பயணிக்க முடியல. இந்தா வாரேன், இந்தா போகிறேன், உனக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் என்னைய நிற்க வச்சு வேடிக்கை தான் பார்க்குறாங்க. ஆனால் நான் மற்றவங்களுக்கு உழைச்சிட்டு ஓடாத்தான் தெரிஞ்சு கிடக்கிறேன். நீ சொல்கிற ராசி பலன் எனக்கு எப்படி சாத்தியப்படும், எப்படி சரியாகும், உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் கேட்குறாங்க. ஐயா, கோச்சார கிரகங்கள் தன்னுடைய பாதையில் பயணிக்கின்ற பொழுது வருடாந்திர கிரக பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற அமைப்பிலையும் மாச கிரக பயிற்சிகள் அப்படிங்கிற அமைப்பிலையும் தனக்கான பலாபலனை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். சில பேசிக்கான விஷயங்களை பேசாமல் எப்பயுமே உச்சத்துக்கு போக முடியுமா ஐயா? மெயினான விஷயத்தில் கை வைக்க முடியுமா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஜென்ம ஜாதகத்தில் நாம் பிறக்கிற அன்னைக்கு என்ன கிழமையில் பிறந்தோம், அந்த கிழமைக்கான பலன் என்ன? நம்ம என்ன ஓரையில் பிறந்தோம், அந்த ஓரைக்கான பலன் என்ன? நம்ம என்ன காலத்தில் பிறந்தோம், ராகு காலத்தில் பிறந்தோமா, யமகண்டத்தில் பிறந்தோமா, குளிகை நேரத்தில் பிறந்தோமா, அது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நாம யோகம் ஒன்று இருக்குது. கரணம் என்ன திதி ஐயா, அன்னைக்கு என்ன திதியில் பிறந்தோம், அந்த திதிக்கு சூனியாதிபதிகள் யார் ஐயா, அந்த திதி சூனியம் நமக்கு என்ன பலனை சொல்லுது? நம்ம லக்னாதிபதி திதி சூனியத்தில் இருக்கிறாரா, அவயோக நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, அவயோகி வீட்டில் இருக்கிறாரா, லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரா, இல்லை ராசியாதிபதி கெட்டு போயிருக்கிறாரா, எதன் அடிப்படையில் நமக்கு இந்த சுயஜாதகம் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஆய்வு பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் அக்யூரேட்டாக எடுத்து பயணிக்காத பட்சத்தில் நாம் குறை சொல்லிக்கொண்டே தான் இருப்போம். ஏன்னா வழித்தடத்தை நம்ம சரியான முறையில் அமைக்கலையா? சரியான வழியை தேடி போய் அந்த பாதையில் கரெக்டாக வழிகாட்டுதல் அப்படிங்கிற சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம போகக்கூடிய பாதையும் சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு தாயா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாம் பணம் கொட்டுன்னு கொட்டணும், சாமின்னு ஒன்று இருந்தால் நான் கொடுத்தாத்தே நம்புவேன் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கே நம்ம சவால் விடுற மாதிரியெல்லாம் பேசினா எப்படி ஐயா? கண்டிப்பாக ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான சாஸ்திரம் ஐயா. அதை பழிக்கக்கூடாது. சரியான முறையில் உங்கள் சுய ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி உங்கள் ஜோதிடர்கிட்ட தெளிவான விளக்கங்களை கேட்டு, கரணத்தை கேளுங்க, நாமயோகத்தை கேளுங்க, திதி சூனியத்துக்கு என்ன வேணும்னு கேளுங்க, என்ன கால நேரத்தில் பிறந்து எப்படி எனக்கான பிழைப்பு ஆதாரங்கள் போயிட்டுருக்குது, எனக்கு எப்போ தான் நல்ல காலம், எப்போ நல்ல வழி கிடைக்கும், சொந்த தொழில் பண்ணலாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, இல்லை தனியார் துறையில் தான் வேலை செய்யணுமா, இல்லை அடிமை வேலை தான் நான் செய்யணுமா, இல்லை என்ன செஞ்சால் எனக்கு பர்ஃபெக்டாக நல்லா வரும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனால் பார்த்து சொல்லுங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சாதாரண பொதுவான விஷயங்களை சொல்லுவாங்க. இதில் சில பெண்மணிகள் போய் ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட கொடுத்துட்டு கூட பிறந்தவங்க எத்தனை பேர், மாமே மச்சினை எத்தனை பேர், அக்கா தங்கச்சி எத்தனை பேர், அண்ணன் தம்பி இதை வந்து சொல்லிட்டாங்கன்னா உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சு ஐயா, அடுத்து அவர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு பேசாமல் வந்துடுவோம். நம்ம வாழ்க்கைக்கான எந்த பிள்ளைக்கு ஜாதகம் பார்க்க போனோமோ அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி கேளுங்கள், கேட்டுட்டு வாங்க, அதை பற்றி தெளிவாகுங்க.
மாமா அத்தை மச்சனே இதெல்லாம் ரெண்டாவது பார்ப்போம். நடைமுறையில் நீங்களாக பார்த்துக்கிருவீங்க. அதை ஜோசியர் சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வேலை, உங்களுடைய வருமானம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுக்கான பொருளாதாரம், இதை மட்டுமே தெளிவாக கேளுங்க. இந்த விஷயத்தை அக்யூரேட்டாக கேட்காம தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு கடைசியில் ஜோதிடரை விட்டு வெளியேறி வர்றபோது இங்கே 2 பேர் நம்ம பேசிக்கிறோம். என்ன கேட்டோம்? அதை கேட்க மறந்துட்டோமே, இதை கேட்க மறந்துட்டோமே. நீ தேவையில்லாத போய் கேட்டுட்டு உட்காந்துருந்தேன்னா தேவையான விஷயங்களை மறந்து தான் வருவோம் சாமி. இதுதான் இன்னைக்கு தினசரி வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஜோசியரை பார்க்க போனால் என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக பேசி உங்களுக்கான பலாபலனை தெரிஞ்சுட்டு வந்தாதான் உங்கள் வாழ்க்கை மேம்படும். அதை மட்டுமே செய்யுங்கள். புரியுங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, அப்படி போயிடுச்சு, இப்படி சொல்கிற பூரா பொய்யா சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசிட்டு வரதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை நண்பர்களே. சரி, விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை, உங்கள் சுய ஜாதகத்தை, உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வாழ்நாள் பலன் முழுவதும் திதி வாரம் கரணம் நட்சத்திரம் நாமயோகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி உங்களுக்கான விஷயங்களை பர்ஃபெக்டாக 100க்கு 100% உள்ளதை மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான வழித்தடத்தை மாற்றி அமைச்சு பயணிக்கிறதுக்கோ நீங்கள் பார்க்கணுன்னு, உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான தெளிவான விஷயங்களை ஜாதகத்தில் உள்ளதை உள்ளவாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாங்க. விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க நண்பர்களே. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கான பலாபலனை பார்த்துடலாம். துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அழகாக சொல்லிடலாம். நல்ல அற்புதமான மாதம், நல்ல அதிர்ஷ்டமான மாதம், அதிர்ஷ்டமான நேர காலம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். என்னையா காரணம்? 10ஆம் இடத்துல சூரியன் புதன், அருமையான அமைப்பு. திக்பலம் சூரியன், புதன் 10ல். எதையுமே ஆழ்ந்து சிந்தித்து ஒவ்வொரு முடிவிலும் கரெக்டாக முடிவெடுத்து கரெக்டாக பயணித்து கரெக்டாக பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு, சரியான வேலையில் போய் உட்கார்றதுக்கு, வேலையில் நுண்ணறிவு தோணோடு செயல்பட்டு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்ல யோசனை பண்ணி இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் முடிவு பண்ணியிருக்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் போடணும் முடிவு பண்ணியிருக்கிறேன், இதில் இவ்வளவு லாபத்தை எட்டி பிடிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த மாதம். பர்ஃபெக்டாக இருக்கும் ஐயா. புதன் 10ல் உங்களுடைய புத்தி அறிவு கரெக்டாக செயல்படும். நீங்கள் ஒரு பாயிண்ட், ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க நினச்சினா கரெக்டாக இந்த இலக்கை நோக்கி பயணிச்சே தீருவீங்க. அது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இலக்கை நோக்கி வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் குறி வச்சா தப்பாது. குறி வச்சு பாருங்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் என்ன விஷயத்துக்காக குறி வைக்கிறீங்களோ அந்த குறியை நீங்கள் வச்சு பாருங்கள். அப்படியே வில்லுலேருந்து புறப்படுற அம்பு மாதிரி சரட்டுன்னு பாஞ்சு எந்த புள்ளியில் அந்த ஈட்டி பாயணுமோ கரெக்டாக பாயுமையா. அப்பேற்பட்ட மாதம்தான் இந்த மாதம். அப்போ 10ல் சூரியன் இருந்தால் பதவி, மிகப்பெரிய பதவிக்கு நாம் போய் உட்கார போகிறோம். சாதாரண வேலையில் இருந்து ப்ரொமோஷன் ஆகி வேறு ஒரு உயர் பதவிக்கு போகக்கூடிய அமைப்பு. ஒரு சாதாரண கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி போயிட்டேன். சாதாரணமாக ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படி ஒரு பெட்டி கடை வச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு மிகப்பெரிய கடை வைக்கிற மாதிரி ஒரு பிளான் வந்துச்சு, அதுக்கு மாறிட்டேன், வச்சுட்டேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே சாதாரணமாக தான் இருந்தேன், கொஞ்சம் ஒரு கையஸ்டான வழி கிடச்சிச்சு போனேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாதம்தான் இந்த மாதம். அப்போ எதுலேயுமே ஒரு தனித்துவமாக விளங்கக்கூடிய மாதம். எத்தனை நாளைக்கு அடைப்பட்டுக்கிட்டே கிடக்கிறது, எத்தனை நாளைக்கு உதப்பட்டுக்கிட்டே கிடக்கிறது. தூக்கி எறிவோம், எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம், அல்ல சிலையை முடிச்சிருவோம். புரியுதுங்களா? நமக்கு ஒரு தனி வழி அமைச்சுக்கிறோம். அதான் சொல்ல முடியும், என் வழி தனி வழி. இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்கள் வழி தனி வழி. நீங்கள் பண்ணதான் முடிவு, நீங்கள் வச்சதான் சட்டம். எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக போவீங்க, கரெக்டாக ஜெயிப்பீங்க. அது மேல் இடத்துல வேலை செய்கிற மேல் அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கில் இருப்பாங்க. சரி, அவர் செஞ்சது சரிதான், அவர் செஞ்சது சரிதான், அவர் சொன்னது சரிதான், அவர் செஞ்ச வேலை சரிதான், பரவாயில்ல, பாராட்டக்கூடிய விஷயம் ஐயா. நானே இந்த வேலையை கனகச்சிதமாக முடிப்பீங்க நான் எதிர்பார்க்க கூட இல்லை, கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டீங்க. எப்படி? நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு பாராட்டு. அந்த மாதிரி ஒரு பாராட்டுதலை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதேமாரி வேலை செய்கிற இடத்துல இந்த குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்படி? கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு நான் மாற்றி விட்டேன், நாளைக்கு தருவாங்கன்னு சொன்னாங்க, நாளை கழிச்சு அதெல்லாம் இப்போ செய்யாதீங்க. அந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும். அடுத்த மாதம் பார்த்துக்கலான்ருவாங்க, பணம் வராது. அடுத்த மாதம் கேட்பீங்க, இன்னொரு மாதம் கழித்து பார்த்துக்கலாம். ஏன்னா ஆரம்பிக்கிற நாள் நல்ல நாளாக இருந்தால் தானே நமக்கு முடிகிறது நல்லதாக முடியும்.
அதனால் இந்த குடுக்கல் வாங்கலை தவிர்த்துருங்க. அளவான பேச்சுவார்த்தை வச்சுக்கோங்க, லிமிட்டாக இருங்க. மற்றபடி உங்கள் எண்ணம், சிந்தனை, செயல்திறன் மிகப்பெரிய வெற்றி. சரிங்களா? தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். சுய தொழில் பன்மடங்கு லாபம், அருமையாக செயல்படுவீங்க. நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது, ஃபுல்லாக லாபம்தான். பாக்கியஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும், அசரகுரும் தேவகுரும், அற்புதமான பொருள் வளம், பொன்பொருள் யோகம், ஆடை ஆபரண யோகம், சொத்து பத்து யோகம், லக்ஸூரியஸான வாழ்க்கை. 9ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு பகவான், விரும்பிய இடமாற்றம், தூரதேச பயணங்களால் ஆதாயம், என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே அடையக்கூடிய அமைப்பு, சகல சௌபாகியங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, சுப மங்கள நிகழ்ச்சிகள் அருமையாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். புரியுதுங்களா? புத்திர பேரு சிறப்பாக இருக்கும் ஐயா. 5ஆம் இடத்தில் ராகு, குருவனுடைய பார்வையில் அழகான ஆண் குழந்தை பெற்றிருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லை, அந்த குழந்தை பேர் எனக்கு கிடைக்குமா? நிச்சயமாக ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அமைப்பு, ஆண் வாரிசு தவழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு. குருவனுடைய பார்வையில் ராகு, ராகு பிரம்மாண்டம். எதை யோசித்தாலும் பிரம்மாண்டமாக தான் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. அப்போ யோசிக்கிறது கூடமாப்பா யோசனை, சிந்திச்சு பார்ப்போமே, அது செயல்படுதோ இல்லையா? மிக பிரம்மாண்டமாக யோசனை பண்ணி பார்ப்போமே. அப்போ அந்த பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் பிரம்மாண்டமாக யோசனை பண்ணி ஜெயிக்க காரியம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. அப்போ 5ஆம் இடத்தில் ராகு அதிர்ஷ்டம். எப்படி? குருவனுடைய பார்வையில் அதிர்ஷ்டம் ஐயா. ராகு என்னது? சூதாட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி, லாட்ரி அதிர்ஷ்டத்தில் மிகப்பெரிய வெற்றி, ட்ரேடிங்கில் மிகப்பெரிய வெற்றி, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ராகு கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அதிர்ஷ்டத்தை நோக்கி போகக்கூடிய பல துலாம் ராசி நண்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக ஜெயிப்போம். மனம் போல் வாழ்க்கை. குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் நம்மளால் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பூர்வீகத்தை கொட்டம் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய கட்டாயமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ தெய்வத்தினுடைய அருளால் கட்டாயம் போக வேண்டிய அந்த இடத்துக்கு போய் சாமி கும்பிட்டு வரக்கூடிய அமைப்பு. அப்போது பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த பூர்வீகத்தை நோக்கி போய் அங்கே இருக்கிற குலதெய்வத்தை வணங்குவதற்கான ஒரு பாக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குலதெய்வம் கண்டு அறந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கோடீஸ்வரன் தான். அப்போ இந்த மாதத்தில் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு நீங்கள் கட்டாயம் போக போகிறீங்க, வேண்ட போகிறீங்க, சக்ஸஸ் பண்ணி தான் கொடுக்க போகுது. குலதெய்வம் தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்க போகுது. குலதெய்வம் தான் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகுது. அப்போ அதற்கான வாய்ப்பு வந்துருச்சு. அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. நீண்ட நாட்களாக போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ நம்ம போவோம். புரியுதுங்களா? அப்போ எண்ணம், சிந்தனை, மனம், 5ஆம் இடம் மனசு போல வாழ்க்கை, எண்ணம் போல வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பு. அதனால் எல்லா விஷயத்துலையுமே ஒரு சக்ஸஸோடு இருக்க போகிறோம் ஐயா. மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும் ஐயா. சொத்து பத்து, நிலம்பலம் எல்லா அமைப்பு உண்டு. ஆனால் 12ல் செவ்வாய், உங்களுக்கு 7ஆம் அதிபதி 12ல் செவ்வாய், குடும்பத்தில் கொஞ்சம் சைஸாக விட்டு கொடுத்து போயிருங்க. சண்டை சச்சரவுகள், உறவுகள் அப்படிங்கிற அமைப்பில் கொஞ்சம் சைஸாக விட்டு கொடுத்து போயிருங்க. அசையாத சொத்துக்கள் வாங்குற போது கொஞ்சம் பார்த்து எடுத்து வாங்குங்க. வில்லங்கங்கள் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்த்து வாங்குங்க. அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது 12ல் விரயஸ்தானத்திற்கு ஒரு சகோதரகாரகம் அப்படிங்கிற அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சண்டை சச்சரவுகள் வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. சொத்து பத்து பிரச்சனை, சண்டை சத்தம் வேணாம். உறவு ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பொறுத்துக்கிடுவோம், தாங்கிக்கிடுவோம். அண்ணனுக்காக தம்பி, தம்பிக்காக அண்ணன், கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக போயிடுவோம். அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புரியுதுங்களா? அதே தான் 6ல் சனி, மிகப்பெரிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நோய் இல்லை, கடன் இல்லை, வம்பு இல்லை, வழக்கு இல்லை, நிம்மதி. இதுக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியல, உழைச்சி ஒரு புண்ணியம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல புண்ணியத்தை தரக்கூடிய அமைப்பில் சனி பகவான். புரியுதுங்களா சாமி? ஒரு அந்தஸ்து கௌரவமான வாழ்க்கையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கை அப்படிங்கிற அந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொடக்கம், அதிர்ஷ்டத்தின் தொடக்கம், ஆதாயத்தின் தொடக்கம், நல்ல செயல்களின் தொடக்கம், நல்ல சிந்தனைகளின் தொடக்கம், நல்ல செயல்பாடுகளின் தொடக்கம், எல்லாமே இந்த மாதம் தொடக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ராஜா பதவியை தேடி நம்ம போக போகிறோம். அற்புதமான ஒரு உயர்ந்த இடத்துல போய் நம்ம உட்கார போகிறோம். எந்த ஒரு மென்டல் டார்ச்சர் இல்லாமல் அழகாக ரிலாக்ஸாக வேலை பார்த்து வீட்டுக்கு வரப்போகிறோம். புரியுதுங்களா? ஒரு அந்யோன்யமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மாதமாக இருக்கும். அதனால் சகல விதத்திலையும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பக்கபலமான ஒரு நல்ல பலாபலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது நண்பர்களே. அதனால் சுய ஜாதகத்தை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ கோச்சார பலன்கள் இவ்வளோ தான். அது நடக்கும், இது நடக்கும், ஆக ஓகோன்னு அள்ளி விட்டுக்கிட்டே இருந்தால் 1 மணி நேரம் கூட பேசலாம். வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தேவை. பொருளாதாரம் தானே தேவை. கண்டிப்பாக அதை அடையக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தியில் போயிட்டு இருக்குது, அதை கொஞ்சம் தெளிவாக ஆய்வு பண்ணி என்ன முயற்சி பண்ணால் நான் சக்ஸஸ் ஆவேன்
அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கான வழிவாய்க்கால் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.